ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து சில முக்கிய அப்டேட் பார்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி நிரவலுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி தகவலை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டெட் எக்ஸாம்ல வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, டெட் தேர்வு அவசியம் என்ன, டெட் தேர்வுல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ண மார்க் பாத்தீங்கன்னா 90 எடுத்தாதான் பாஸ் அப்படின்ற நிலையில இப்ப 82 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா 90 மார்க் எடுத்தாதான் மற்ற கம்யூனிட்டி வைஸ்ல இருக்கும் பொழுது மற்ற எல்லா கம்யூனிட்டியும் 82 இருக்கும். ஸோ இப்ப முக்கியமான மாற்றமோட கோரிக்கைகள் அப்படின்னா டெட்டுக்கு நியமன தேர்வு, டெட் பாஸ் பண்ணி இருந்தாலும் நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர் ஆகணும்னாலும் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதணும். சோ நீங்க பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னாலும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கம்யூனல் ரேங்க் அடிப்படையில மார்க் ரெடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்க முடியாது. அங்கே இந்த மாதிரி தான் 90 மார்க் எடுத்தா பாஸ் என்ற சூழ்நிலை இருக்குங்க, 80 மார்க் எடுத்தா பாஸ் என்ற சூழ்நிலை இருக்கு. ஸோ இது காமனா மற்ற எம்பிசி, பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே 82 மார்க் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தா ஜென்ரலே மற்ற கம்யூனிட்டிக்கும் மற்ற கம்யூனிட்டி வைஸா மார்க் குறையும். ஸோ மார்க் அப்படின்றது எல்லாமே குறையும் அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி எப்படியாச்சும் டெட்டுக்கு பிறகு நியமன தேர்வு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி தேர்வுனால அதனால இதுக்கு கண்டிப்பா மார்க்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். கம்யூனிட்டி வைஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில மார்க் கம்மியா இருக்கணும் அப்படின்றத மற்ற மாநிலங்கள் குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள்ல இந்த அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்துல டெட் பாஸ்க்கு உண்டான அறிவிப்பை சரியான முறையில பயன்படுத்தல. சோ இன்னும் ஒரு சில கம்யூனிட்டி வைஸ் பாக்குறப்ப அப்படின்னு நம்ம பாக்குறோம் 65 எடுத்தாலே பாஸ்ன்ற மாதிரி எல்லாமே மற்றபடி மாநிலங்கள்ல இருக்கு. சோ நான் ஒன்னும் புதுசா சொல்ல, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா பழங்குடியின ஆதிதிராவிட பழங்குடியின வலைத்துறை சார்பாக பாஸ் மார்க் அப்படின்றது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது குறிப்பாக கம்யூனி வைஸ் சொல்லணும் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப ஜென்ரல் இருக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது 90, 82, அதுக்கப்புறம் 75, 65, 60 இந்த மாதிரி மார்க் எடுக்கல சில கம்யூனிட்டிக்கு சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த கோரிக்கைகளை வந்திருக்குங்க. காமனா பாத்தீங்கன்னா 75 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மற்ற மாநிலங்களில் நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழகத்திலும் இந்த முறை டெட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்குங்க. சோ அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க, அரசு என்ன முடிவு கொடுக்குறதுன்றத விரைவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உபரி ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரவல் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 2025 மற்றும் 24-25 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல மானியத்தில் ஊதியம் பெற்று பணிபுரிந்து வரும் உபரி ஆசிரியர்களை பணி நிறுவனம் செய்வது தொடர்பான வழிகாட்டு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறாருங்க. சோ அதன்படி உபரி ஆசிரியர்கள் பணி நிறுவலை பொறுக்க வேண்டியதாக இருந்தால் 40% பார்வை குறைபாடாக இருத்தல் வேண்டும், அவருக்கு பதில் விலக்கு அளிக்க வேண்டும். அதே போல தேசிய மாணவர் படை அதிகாரியாக இருந்தால் அவருக்கும் விலக்கு அளிக்க வேண்டும். உபரி ஆசிரியர்களையும் இந்த மாதிரி தாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ உபரி ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் பணி நிறுவல் செய்து மாறுதல் ஆணை வழங்கப்பட்ட முதன்மை விவரங்களையும் முதன்மை கல்வி அதிகாரிகள் அந்தந்த பணிகளை மாவட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நிறுவல் செய்யப்பட்ட விவரங்களை எம்இஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சிறுபான்மை மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரை உபரி ஆசிரியர்கள் அதே வகையிலான சிறுபான்மை பள்ளிகளில் பணி நிறுவல் நடவடிக்கையும் செஞ்சிருக்கப்பட வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் மே இறுதி வாரத்தில் வருவாய் மாவட்டத்திற்குள் பணி நிறுவல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து அரசாணை 146 தெரிவிக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளின்படி பணி நிறுவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இந்த வலியுறுத்தலை வச்சிருக்காங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட், செகண்ட் சிவி லிஸ்ட் இன்னும் வரும் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவுல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல மீண்டும் ஒரு 1000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலையும் தற்சமயம் அன்அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க.
மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவர்களுக்கு பணி போடலாமா வேணாமான்ட்டு அரசு ஆலோசித்து தருவதாகவும் தகவல் வந்திருக்குங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து சில முக்கிய அப்டேட் பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய பணி நிரவலுக்கு உண்டான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி தகவலை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி டெட் எக்ஸாம்ல வரக்கூடிய புதிய மாற்றங்கள் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, டெட் தேர்வு அவசியம் என்ன, டெட் தேர்வுல வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெட் பாஸ் பண்ண மார்க் வந்து பாத்தீங்கன்னா 90 எடுத்தாதான் பாஸ் அப்படின்ற நிலையில இப்ப 82 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா 90 மார்க் எடுத்தாதான் மற்ற கம்யூனிட்டி வைஸ்ல இருக்கும் பொழுது மற்ற எல்லா கம்யூனிட்டியும் 82 இருக்கும். சோ இப்ப முக்கியமான மாற்றங்களோட கோரிக்கைகள் அப்படின்னா டெட்டுக்கு நியமன தேர்வு, டெட் பாஸ் பண்ணி இருந்தாலும் நியமன தேர்வு, இடைநிலை ஆசிரியர் ஆகணும்னாலும் எஸ்ஜிடி எக்ஸாம் ஒன்று எழுதணும். சோ நீங்க பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னாலும் பிஜிடிஆர்பி வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆந்திரா போன்ற மாநிலங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கம்யூனல் ரேங்க் அடிப்படையில மார்க் ரெடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்க்க முடியாது. அங்கே இந்த மாதிரி தான் 90 மார்க் எடுத்தா பாஸ் என்ற சூழ்நிலை இருக்குங்க. 80 மார்க் எடுத்தா பாஸ் என்ற சூழ்நிலை இருக்கு. ஸோ இது காமனா மற்ற எம்பிசி, பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்குமே 82 மார்க் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா 90 மார்க் எடுத்தா ஜென்ரலே மற்ற கம்யூனிட்டிக்கும் மற்ற கம்யூனிட்டி வைஸா மார்க் குறையும். ஸோ மார்க் அப்படின்றது எல்லாமே குறையும் அப்படின்ற விஷயத்த முன் வச்சிருக்காங்க. ஏன்னா இப்படி எப்படியாச்சும் டெட்டுக்கு பிறகு நியமன தேர்வு ஒன்று இருக்கு. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி தேர்வுனால அதனால இதுக்கு கண்டிப்பா மார்க்கை ரெடியூஸ் பண்ணியிருக்கணும். கம்யூனிட்டி வைஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில மார்க் கம்மியா இருக்கணும் அப்படின்றத மற்ற மாநிலங்கள் குறைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்கள்ல இந்த அறிவிப்பை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஆனா தமிழகத்துல டெட் பாஸ்க்கு உண்டான அறிவிப்பை சரியான முறையில பயன்படுத்தல. சோ இன்னும் ஒரு சில கம்யூனிட்டி வைஸ் பாக்குறப்ப அப்படின்னு நம்ம பாக்குறோம் 65 எடுத்தாலே பாஸ் என்ற மாதிரி எல்லாமே மற்றபடி மாநிலங்கள்ல இருக்கு. சோ நான் ஒன்னும் புதுசா சொல்ல, ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில தமிழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியின ஆதிதிராவிட பழங்குடியின வாரியத்து சார்பாக பாஸ் மார்க் அப்படின்றது கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது குறிப்பாக கம்யூனி வைஸ் சொல்லணும் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப ஜென்ரல் இருக்கு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது 90, 82, அதுக்கப்புறம் 75, 65, 60 இந்த மாதிரி மார்க் எடுக்கல சில கம்யூனிட்டிக்கு சலுகைகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இந்த கோரிக்கைகளை வந்திருக்குங்க. காமனா வந்து பாத்தீங்கன்னா 75 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மற்ற மாநிலங்களில் நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழகத்திலும் இந்த முறை டெட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்குங்க. சோ அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன எடுக்கிறாங்க, அரசு என்ன முடிவு கொடுக்குறதுன்றத விரைவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உபரி ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நிரவல் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த ஆண்டு 2025 மற்றும் 24-25 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல மானியத்தில் ஊதியம் பெற்று பணிபுரிந்து வரும் உபரி ஆசிரியர்களை பணி நிறுவனம் செய்வது தொடர்பான வழிகாட்டு பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறாருங்க. சோ அதன்படி உபரி ஆசிரியர்கள் பணி நிறுவலை பொறுக்க வேண்டியதாக இருந்தால் 40% பார்வை குறைபாடாக இருத்தல் வேண்டும். அவருக்கு பதில் விலக்கு அளிக்க வேண்டும். அதே போல தேசிய மாணவர் படை அதிகாரியாக இருந்தால் அவருக்கும் விலக்கு அளிக்க வேண்டும். உபரி ஆசிரியர்களையும் இந்த மாதிரி தாங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ உபரி ஆசிரியர்களையும் பள்ளி நிர்வாகத்தின் மூலம் பணி நிறுவல் செய்து மாறுதல் ஆணை வழங்கப்பட்ட முதன்மை விவரங்களையும் முதன்மை கல்வி அதிகாரிகள் அந்தந்த பணிகளை மாவட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நிறுவல் செய்யப்பட்ட விவரங்களை எம்இஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சிறுபான்மை மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தவரை உபரி ஆசிரியர்கள் அதே வகையிலான சிறுபான்மை பள்ளிகளில் பணி நிறுவல் நடவடிக்கையும் செஞ்சிருக்கப்பட வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் மே இறுதி வாரத்தில் வருவாய் மாவட்டத்திற்குள் பணி நிறுவல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அரசாணை 146 தெரிவிக்கப்பட்டுள்ள
நெறிமுறைகளின்படி பணி நிரவல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இந்த வலியுறுத்தலை வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியோடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட், செகண்ட் சிவி லிஸ்ட் இன்னும் வரும் திங்கட்கிழமை காலை 10 மணி அளவுல வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல மீண்டும் ஒரு 1000 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலையும் தற்சமயம் அன்னபூஷணா வெளியிட்டிருக்காங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2013 டெட் பாஸ் பண்ணவர்களுக்கு பணி போடலாமா வேணாமான்ட்டு அரசு ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வந்திருக்குங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.